அரசியல் களம் அப்படிங்கும் போது விமர்சனங்கள் இருக்கிறது சாதாரணமான ஒரு விஷயம் தான். ஸோ என்ன இப்ப நெகட்டிவிட்டியோட ஒரு பீக்ல இருக்கேன். ஏன் அப்படின்னு தாவைக்கால இருந்தது வரைக்கும் தாவைக்கா ஒரு பயங்கரமான ஒரு ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. இணையும் போதும் நான் தாவைக்கோட கொள்கைகள் பிடிச்சுதான் இருந்துச்சு. இப்ப வெளியில வந்ததும் எனக்கு சில கருத்து வேறுபாடுகள்ங்கிறது தெளிவான அறிக்கையில பதிவு பண்ணிருந்தேன். இப்ப வெளியில என்னங்க சொல்லுங்க, என்ன சொல்லுங்க நீங்க சொல்லுங்க. டவுனா வந்துட்டு எனக்கு கொடுத்த பாசிட்டிவிட்டியில அப்படியே அப்சைட் டவுனா கொடுத்துட்டு இருக்காங்க. தகாத வார்த்தைகள் யூஸ் பண்றது, ஒருமையில பேசுறது, இந்த மாதிரி எந்த ஒரு பெண்ணையும் பேசக்கூடாது அப்படிங்கிற வார்த்தைகள் எல்லாமே. பெண் தானே, பெண் சாஃப்டா இருப்பான்னு நினைக்காதீங்க. நான் கொஞ்சம் ரகடான ஆள். ஃபர்ஸ்ட் கியர் போடுங்க. நானும் வந்துட்டு தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் ஏதாவது ஒரு அறிக்கை வாய்மொழியாகவோ இல்லாட்டி வந்துட்டு அறிக்கை எழுத்து வடிவிலையோ கொடுப்பாரு அப்படின்னு நானும் எதிர்பார்த்தாங்க. ஸோ ஒன்ஸ் அண்ணா வரும்போது தே காட் ஹோப். ஓகே, நல்ல ஒரு தலைவர் வராரு, he can lead us in a good positive way அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் மேலையும் அவரோட தொண்டர்கள் மேலையும் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்கேன் இன்னைக்கு கமிஷனர் ஆஃபீஸ்ல. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. தாவேகா தலைவர் மீது புகாருங்கிறது லாஜிக் இருக்காது. எப்படிங்க லாஜிக் இல்லாம இருக்கும்? யாரெல்லாம் நடக்கும்போதே இப்படி பேசாதீங்க அப்படின்னு சொல்லி என்னங்க இது? சொல்லுங்க, என்ன சொல்லுங்க நீங்க. நாகரிகமான ஒரு அரசியல் விவாதத்தை தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். ஆனா அது இங்க நடக்கிறது இல்லை அப்படிங்கறதா உண்மை. ஸோ அதை கண்டித்து அவர் விர்ச்சுவல் I need money. I need 200 rupees. So I support DMK. What bro? It's very wrong bro.